Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see Class 4 EVS or Wondrous World new textbook chapter that is Unit 4 Things Around Us. Okay, இது வரைக்கும் 3 யூனிட் பார்த்திருக்கோம். இதுல 4வது யூனிட்டா Things Around Us அப்படின்ற டாபிக்ல 2 லெசன் கொடுத்திருக்காங்க. இதுல சாப்டர் 7, சாப்டர் 8 அப்படின்ற 2 லெசன் இருக்கு. இந்த சாப்டர் 7ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா how things work. ஓகே, பொருட்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன அப்படின்றத பத்தி சாப்டர் 7லயும், சாப்டர் 8ல how things are made, பொருட்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்ற டாபிக்லயும் 2 லெசன் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பத்தி படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்போது சாப்டர் 7ல how things work அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி பார்க்கலாம். how things work அப்படின்னா பொருட்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன. everyday we see and use different things around us like books we read and toys we play with. ஓகே, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம், வெவ்வேறு விதமான பொருட்கள் நம்மளை சுத்தி இருக்கு. அதை என்ன பண்றோம், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் புக்கை ரீட் பண்றது மூலமா, டாய்ஸை பிளே பண்றது மூலமா ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். அதே மாதிரி என்ன பண்றோம், பார்க்கிறோம். some of these things help us work. ஓகே, சில பொருட்கள் நமக்கு வேலை செய்யவும் உதவுகின்றன. சில பொருட்கள் நிறைய விதத்துல நமக்கு என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, we use a pencil for writing, a bag to carry books and so on. ஓகே, அதே மாதிரி பென்சில் எதுக்கு யூஸ் ஆகுது நமக்கே தெரியும். பென்சில் எழுதுவதற்கு, பென்சில் ஆர் பென் எல்லாமே என்ன பண்ணுவோம், ஒரு பொருள் ஒன்றத்தை எழுதணும்னா இமீடியட்டா என்ன பண்றோம், பென்சிலை தேடுறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கிறதே அது பென்சிலை வச்சுதான். சோ we use a pencil for writing and a bag to carry books. அதே மாதிரி பொருட்களை கொண்டு போறதுக்கு எதை எடுத்துக்கிறோம், பேக் யூஸ் பண்றோம். அப்ப இந்த மாதிரி சில விதமான பொருட்கள் நம்ம பார்ப்பதோடு மட்டுமல்ல, விளையாடுறது மட்டும் இல்லாம நமக்கு சில பொருட்கள் உதவி செய்பவர்களாகவும் இருக்கின்றன. Have you ever wondered how these things work? ஓகே, எப்பயாவது ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா, எப்பயாவது நினைச்சிருக்கீங்களா எப்படி இந்த பொருட்கள் எல்லாம் வேலை செய்யுது அப்படின்னுட்டு. Do they always work the same way in all situation? எல்லா சிச்சுவேஷன்லயும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுதா? Otherwise, what changes might be needed to make them work even better? ஓகே, அதை விட வேற எந்த மாதிரி விதத்துல அது என்ன பண்ண இன்னும் நல்லா வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றோம். அப்ப let us find out and how different things around us work. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படி வெவ்வேறு விதமான பொருட்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். மீரா அண்ட் துரு லவ் எக்ஸ்ப்ளோரிங் how things work. மீராவும் துருவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பொருட்கள்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்காங்க. எவ்ரி வீக்கெண்ட் they discover something new to explore. ஓகே, ஒவ்வொரு வீக்கெண்டும் அவங்க என்ன பண்றாங்க, வார இறுதி நாட்கள்ல ஏதாவது ஒண்ணுத சம்திங் புதுசா அவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. தட் சண்டே வித் வாஸ் நோ டிஃபரண்ட். இந்த சண்டேவும் அது விதிவிலக்கா இல்ல. மீரா ஸ்பன் எ காயின் அண்ட் அப்சர்வ் கியூரியஸ்லி. மீரா என்ன பண்றாங்க, ஒரு காயின் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, சூழல வைக்கிறாங்க. அவர் சூழல வச்சு பார்த்த உடனே என்ன பண்றாங்க, கவனிக்கிறா. ஓகே, ரொம்ப ஆர்வமா அது சுத்தும் போது கவனிக்கிறாங்க. வாட்ச் திஸ் she said. உடனே என்ன சொல்றா, ஓகே இதை நீ கொஞ்சம் பாரு. யாரு, துருவும் மீராவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மீரா ஒரு காயினை சுத்த வச்சுட்டு துருவு கிட்ட சொல்றா, இதை பாரு, எப்படி இது இந்த காயின் எப்படி சுத்துது அப்படின்றத பத்தி பாரு அப்படின்னு யாரு, மீரா துருவு கிட்ட சொல்றா. இங்க பிக்சர் கொடுத்திருக்காங்க, மீராவும் துருவும் அத காயினை சுத்துறத கொடுத்திருக்காங்க. Next, activity 1ல do you think all objects can spin? Make a list of the few objects that can spin. Okay, நீங்க எல்லா பொருட்களும் சுழலும்னு நினைக்கிறீங்களா? Okay, make a list of the few objects that can spin. Okay, சில பட்டியலிடு, சில பொருட்கள் எதுலாம் சுத்தும் அப்படின்றத பத்தி சிலது பொருட்களை சொல்லு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்மளே சொல்லலாம், என்னன்னு சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்சது காயின் இருக்கு, பேங்கிள் இருக்கு, வளையல் இருக்கு, டாப் பம்பரம் இருக்கு, வீல் இருக்கு, அதே மாதிரி ஃபேன் இருக்கு, இன்னொன்னு குளோப். ஓகே, உலக உருண்டை இருக்கு இல்லையா, அது கூட என்ன ஆகும், சுழலும். அந்த மாதிரி சில பொருட்களை நம்ம எழுதலாம். Collect the objects mentioned in the table given below, spin and observe them, then complete the table. Okay, சில பொருட்களை collect the objects mentioned in the table given below. இங்க ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. அது மாதிரி என்ன பண்ற, சில பொருட்களை கலெக்ட் பண்ணி அங்கே பிக்சர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. நீ என்ன பண்ற, ஜஸ்ட் அதை சுழல விட்டு அதை கவனிச்சு பாரு. then complete the table. இந்த டேபிள நீ என்ன பண்ண, கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல காயின் இருக்கு, பேங்க்ல இருக்கு, பென்சில் இருக்கு, பீஸ் ஆஃப் ஸ்டோன் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, உடன் ஸ்பின்னர், தட் இஸ் டாப் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் காலத்துல ஐ அப்சர்வ். ஓகே, நான் என்ன கவனிச்சேன். நெக்ஸ்ட் ஐ வண்டர்னா என்ன நினைச்சேன், எனக்குள்ள சில கொஸ்டின் வந்தது. கொஸ்டினை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். நெக்ஸ்ட் ஐ திங்க், நான் நினைக்கிறேன் அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், காயின் சுத்தும் போது ஓகே, as it slows down it begins to shake. ஓகே, ஒரு காயினை நான் சுழல விட்டு பார்க்கும்போது என்ன ஆகுது, சுத்தி கொஞ்சம் மெதுவாகும் போது என்ன ஆகுது, அது ஷேக் ஆகி கீழே விழுந்துடுது.
அப்ப நான் என்ன நினைக்கிறேன், why does it start to shake as it slow down? ஓகே, ஏன் அது வந்து கடைசியா வந்து கீழே விழுந்துருது அப்படின்றத பத்தி எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஓகே, காயின் அப்படின்னு பார்க்கும்போது as it slow down, ஒரு காயின்ல சுழல விட்டு பார்க்கும்போது என்ன ஆகுது, as it slow down it begins to shake. ஓகே, நல்லா சுத்துது, சுத்திட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகும்போது அது என்னாச்சு, ஷேக் ஆகி கீழே விழுறத பார்த்தேன். ஐ வண்டர், எனக்கு ஆச்சரியமா இருந்தது, why does it start to make as it slow down? ஏன் அது வந்து ஸ்டாப் ஆகுது, ஓகே ஸ்டாப் கீழே விடும்போது அது ஏன் ஸ்லோ ஆகுது, அதே மாதிரி ஏன் ஷேக் ஆகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஐ திங்க், நான் நினைச்சேன், டியூ டு ஃபிரிக்ஷன் the coin loses its balance and starts wobbling before stopping. ஓகே, அதால என்ன ஆகுது, டியூ டு இட்ஸ் ஃபிரிக்ஷன், ஏன்னா ஃபிரிக்ஷன் காரணமா, ஃபிரிக்ஷன் என்ன இப்ப சாதாரண நம்ம ஷைனிங்கா அதோட சர்ஃபேஸ் ஸ்மூத்தா இருந்தா என்ன ஆகும், நல்லா சுத்தம். கொஞ்சம் சர்ஃபேஸ் சொரசொரன்னு இருந்தா என்ன ஆகும், அது ஃபிரிக்ஷனால என்ன ஆகுது, கீழே விழுந்துரும். அந்த பேலன்ஸ் லூஸ் பண்ணி ஊப்ளிங் அப்படின்னா என்ன ஆகும், தட் இஸ் அது வந்து கொஞ்சம் தள்ளாடி கீழே விழுந்துறத பார்த்தோம். நெக்ஸ்ட் பேங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது as time passes the sound changes. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா பேங்கிள் ஃபர்ஸ்ட் நல்லா சுழல வரும், நல்ல சவுண்ட் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் போக போக என்ன ஆகும், அதுல சவுண்ட்ல சேஞ்சஸ் நடக்குது. why does the sound changes? ஏன் அதோட ஒலி வந்து மாறுது, due to friction and vibration the sound slowly changes. ஃபிரிக்ஷனாலையும் அதே மாதிரி வைப்ரேஷனாலே அந்த சவுண்ட் என்ன ஆகுது, ஸ்லோலி சேஞ்சஸ். நெக்ஸ்ட் பென்சில். ஓகே, பென்சில் நான் என்ன அப்சர்வ் பண்ணேன், என்ன வண்டர், ஐ திங்க் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பென்சில் என்ன பண்ணுது, இட் ஸ்பின்ஸ் ஃபார் எ ஷார்ட் டைம் அண்ட் குயிக்லி ஃபால் டவுன். ஓகே, ஸ்பின்ஸ் கொஞ்ச நேரம் தான் என்ன ஆகுது, ஜஸ்ட் சுத்துது, உடனே என்ன ஆயிடுச்சு, பென்சில் கீழே விழுந்துச்சு. why does it stop spinning? ஏன் அது சரியா சுத்தல. ஓகே, டியூ டு இட்ஸ் uneven shape. ஓகே, அது என்ன ஆகுது, அதோட ஷேப் வந்து அன்ஈவனா இருக்கு, கரெக்டா ரெகுலரா இல்ல, ஈவனா இல்ல, அன்ஈவனா இருக்கு. அண்ட் தட் இஸ் மோர் ஃபிரிக்ஷன் இட் ஸ்டாப் ஸ்பின்னிங். அதோட என்ன ஆகுது, ஃபிரிக்ஷன் அதிகமா இருக்கிறதால அதால என்ன பண்ண முடியல. ஓகே, அது உடனே இமிடியேட்டா அது ஸ்பின்னிங்ல இருந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பீஸ் ஆஃப் ஸ்டோன். ஓகே, பீஸ் ஆஃப் ஸ்டோன் பார்க்கும்போது it does not spin for long time and that is stop immediately. அதே மாதிரி ஸ்டோனை வச்சு சுழலும் போது என்ன ஆகுது, அது வேகமாவே சுத்தல, லாங் டைமும் சுத்தல, இமீடியட்டா அது என்ன ஆயிடுச்சு. ஓகே, அது என்ன ஆயிடுச்சுன்னா சுத்துறத நிறுத்திடுச்சு. அப்ப why does it is not spin for long time? ஏன் அது வேகமா ரொம்ப நேரம் அது ஏன் சுத்த முடியல, because it is irregular in shape. ஸ்டோன் பார்க்கும்போது அதோட ஷேப் வந்து என்ன ஆகுது, ரெகுலரா இல்ல, இர்ரெகுலரா இருக்கு. அதால என்ன இருக்கு, மோர் ஃபிரிக்ஷனால அது என்ன ஆகாது, அதால சுழல முடியல. நெக்ஸ்ட் உடன் ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஸ்பின்ஸ் ஃபார் லாங் டைம் அண்ட் ஸ்மூத்லி. அதே மாதிரி உடன் ஸ்பின் அப்படின்னு சொல்லும்போது பம்பரம். ஓகே, பம்பரத்தை நம்ம சுழல விட்டோம்னா என்ன ஆகும், அது அழகா ரொம்ப நேரத்துக்கு சுத்தம், அதே மாதிரி ஸ்மூத்தா சுத்தம். why does it spin longer? ஓகே, ஏன் அது வந்து ரொம்ப நேரம் அது சுத்துது, due to its balanced shape and pointed tip it spins longer. Some objects like coins and bangles spin, while some other objects like eraser do not spin properly. Meera had a question, how does a top spin? ஓகே, இப்ப என்னன்னு சொல்றேன், சம் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் த காயின் அண்ட் பேங்கிள் ஸ்பின். ஓகே, சில காயின்ஸும் பேங்கிள்ஸும் நல்லா ஸ்பின் ஆகுது, பட் சம் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுது, சரியா ஸ்பின் ஆகல. ஓகே, இட்ஸ் சரியா சுழலல. மீரா ஹேட் ஏ கொஸ்டின், ஹவு டஸ் ஏ டாப் ஸ்பின். உடனே மீராவுக்கு என்ன வந்தது, ஒரு கொஸ்டின் நினைச்சது, ஏன் வந்து ஹவு டஸ் ஏ டாப் ஸ்பின். ஓகே, ஒரு பம்பரை எப்படி சுழலுது, லெட் அஸ் மேக் சம் ஸ்பின்னர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர்ஸ். ஓகே, ஸ்பின்னர்ஸ் அப்படின்னா சுழலக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம சிலதை பார்க்கலாம். லெட் அஸ் மேக் சம் ஸ்பின்னர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர். இங்க சில மீராவும் துருவும் இருக்கிறத பாக்குறாங்க. மீரா வந்து என்ன பண்றா, பம்பரத்தை சுழல விடுறத பாக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2, கலெக்ட் திங்ஸ் such as piece of cardboard, toothpicks, an empty tube of ballpoint pen and other smaller objects. Make the following spinners, spin them and record your observation. Okay, activity 2ல கலெக்ட் திங்ஸ் such as piece of cardboard எடுத்துக்கிறோம், toothpick எடுத்துக்கிறோம், an empty tube of ballpoint pen எடுத்துக்கிறோம் and other smaller objects எடுத்துக்கிறோம். இப்ப make the following spinners. Okay, spin them and record your observation. இது எல்லாத்தையும் சுழல விட்டு நீ அதை கவனிச்சு அதை எழுத சொல்லிருக்காங்க. அந்த டேபிள் கொடுத்திருக்காங்க இல்லையா, கீழே அதை பத்தி நம்மள எழுத சொல்லிருக்காங்க. Change in the spinner. What do you observe? Spin or does not spin? Any other observation? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓகே, அந்த ரவுண்ட் கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, அது சென்டர்ல ஒரு ஹோல் போட்டு ஒரு டூத் பிக்க என்ன பண்ணிருக்காங்க, சொருகி இருக்காங்க. அதை ஸ்பின் பண்ண வைக்கிறாங்க, சுழல வைக்கிறாங்க. அப்ப டூத் பிக் எங்க இருக்கு, சென்டர்ல இருக்கு. அப்ப வாட் டு யூ அப்சர்வ் அப்படின்னு பாரும்போது என்ன ஆகுது, அது நல்லா சுத்துது. இட்ஸ் எனி அதர் அப்சர்வேஷன் பார்க்கும்போது அது எப்படி சுத்துதுன்னு பார்த்தா ஸ்மூத்தா நல்லா சுழலுது. நெக்ஸ்ட் டூத் பிக் அவே ஃப்ரம் த சென்டர். ஓகே, இங்க ரெண்டாவது பிக்சர்ல என்ன இருக்குன்னா, டூத் பிக் என்ன இருக்கு, சென்டர் விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு ஹோல் போட்டு அதை வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, இட் டஸ் நாட் ஸ்பின். அது என்ன ஆகுது, சரியா சுழல. ஊபிள்ஸ் அண்ட் ஃபால் குயிக்லி. ஊபிள்ஸ்னா என்ன ஆகுது, தள்ளாடுறதுதான் ஊபிள்ஸ் சொல்லுவோம். அது என்ன ஆயிடுது, கொஞ்சம் தள்ளாடிட்டு டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, அது கீழே விழுந்துருச்சு. ஏன் ரீசன் பார்க்கும்போது சென்டர்ல இருக்கும்போது அதுக்கு பேலன்ஸ் கிடைக்குது. ஓகே, அது ஸ்மூத்தா சுத்துது. ஆனா அதோட ஹோல் கொஞ்சம் கார்னர்ல அவே ஃப்ரம் த சென்டர் போது என்ன ஆகுது, ஓகே, அது பேலன்ஸ் இல்லாதால இமீடியட்டா அது தள்ளாடி கீழே விழுந்துருது. நெக்ஸ்ட் எ ஸ்கொயர் ஸ்பின்னர். ஓகே, ஸ்கொயர் ஸ்பின்னர்
ஸ்கொயர் ஷேப் ஒன்னு எடுத்துக்கிறோம், அதே மாதிரி சென்டர்ல ஹோல் போட்டு அதை ஸ்பின் பண்ண வைக்கிறோம். while spinning it looks circular in shape. ஓகே, ஸ்பின் பண்ணும்போது அது என்னவா இருக்கு, சர்க்குலர் ஷேப்ல இருக்கு. வேகமா சுழலும் போது எந்த ஷேப் என்ன இருக்கும், ஸ்கொயரா தான் தெரியும். நெக்ஸ்ட் சர்க்குலர் ஸ்பின்னர் வித் a circular mark on its body. இப்போ அதே மாதிரி சர்க்குலர் ஸ்பின்னர் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி சென்டர்ல ஒரு ஹோல் போட்டிருக்கோம், அது பக்கத்திலேயே ஒரு மார்க் பண்ணிருக்கோம். மார்க் when it spin fast. ஓகே, அங்க மார்க் பண்ணிருக்காங்க இல்லையா இன்னொரு பக்கத்துல. ஓகே, அது என்ன, அது நம்மளால பார்க்க முடியாது. எப்ப அது நல்லா வேகமா சுழலும் போது அதை நம்மளால பார்க்க முடியாது. எனி அதர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கொயர் ஸ்பின்னருக்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம், நம்ம ட்ரையாங்குலர் ஸ்பின்னர் கூட எடுத்துக்கலாம். இப்ப ட்ரையாங்குலர் ஸ்பின்னர் எனி அதர்ல என்ன எடுத்துக்கலாம், ட்ரையாங்குலர் ஸ்பின்னர் ஸ்பின்ஸ் பட் என்ன ஆகுது, ஊபிள். ஓகே, ட்ரையாங்குலர் ஸ்பின்னர் என்ன ஆகும், சுத்தம், ஆனா இமீடியட்டா தள்ளாடி கீழே விழுந்துரும். அது சுத்தம் ஆனா விழுந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன ஆகும், சுத்தும் போது என்ன ஆகும், அந்த சர்க்குலர் ஷேப்பா தெரியும். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல which of the spinners did not spin properly, discuss the possible reason. ஓகே, which of the spinners did not spin properly, மேல கொடுத்திருக்காங்களே டேப்லெட் காலத்துல எதெல்லாம் சரியா சுழலல, discuss the possible reason, அதுக்குரிய காரணத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன், டூத் பிக் away from the center does not spin. இப்ப பார்த்தோம் இல்லையா செகண்ட் பிக்சர்ல, டூத் பிக் away from the center விட்டு கொஞ்சம் தள்ளி டூத் பிக் போட்டு வச்சிருந்தோம்னா அது என்ன ஆகாது, சரியா ஸ்பின் ஆகல. பிகாஸ் இட் வாஸ் நாட் பேலன்ஸ். அதுக்கு ரீசன் என்னன்னா அதால என்ன பண்ண முடியல, எட்ஜ்ல ஓகே ஒரு ஓரமா அது ஹோல் போட்டிருக்கதால அதால பேலன்ஸ் பண்ண முடியல. வேற எது பின்ன சுத்தம் அப்படின்னா ஸ்பின்னர், தட் இஸ் வித் ஸ்பின்னர் வித் டூத் பிக் இன் த மிடில் டு ஸ்பின் வெல். அதே மாதிரி சென்டர்ல ஹோல் போட்டிருக்காங்க இல்லையா, சென்டர்ல போட்டு டூத் பிக் வச்சது என்ன ஆகுது, அழகா சுழலுது. ஹவ் யூ நோட்டீஸ் த பொசிஷன் ஆஃப் த ஹோல் இன் த ஃபர்ஸ்ட் டூ ஸ்பின்னர். ஓகே, இந்த நீ ஏதாவது நோட்டீஸ் பண்ணிய, கவனிச்சியா, எதுல, அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்பின்னர்லயே. ஓகே, அதோட பொசிஷன் ஆஃப் த ஹோல், ஓகே அந்த ஹோல் போட்டிருக்காங்க இல்லையா அதோட பொசிஷனை கவனிச்சியா. டிட் திஸ் டிஃபரன்ஸ் இன் த பொசிஷன் ஆஃப் த ஹோல் மேக் எ டிஃபரன்ஸ் இன் ஸ்பின்னிங் ஆஃப் தி ஸ்பின்னர்ஸ். ஓகே, இந்த பொசிஷன் ஆஃப் த ஹோல் தான் என்ன பண்ணுது, அது ஸ்பின்னரோட சுழல்றத மாத்துதா அப்படின்னு கேக்கிருக்காங்க. அப்ப என்னன்னு சொல்லலாம், எஸ், the spinners with the hole in the middle spin well. ஓகே, சென்டர்ல ஹோல் போட்டிருக்கிறது என்ன ஆகுது, நல்லா சுழலுது. அதே the spinner with the hole away from the center என்ன ஆகுது, அது என்ன ஆகும், தள்ளாடிட்டு கீழே விழுந்துடுது. கொஞ்சம் அதாவது சென்டர் விட்டு கொஞ்சம் தூரம் போட்டிருந்தா அது என்ன ஆயிடுது, கொஞ்சம் தள்ளாடி கீழே விழுத பார்த்தோம். இந்த டேபிள் ஆஃப் ஆக்டிவிட்டி 2, the first spinners with a hole at the center appears to be same from all sides. இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் ஆஃப் ஆக்டிவிட்டி 2ல மேல பாத்திருக்கோம் இல்லையா, the first spinner with a hole at the center. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர்ல சென்டர்ல டூத் பிக் ஹோல் போட்டு அது டூத் பிக் சொருவி இருக்கும் இல்லையா, அது என்ன இருக்கும், ஈக்குவலா இருக்கும், எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். சோ திஸ் ஸ்பின்னர் ரிமைன்ஸ் அப்ரைட். அதால அந்த ஸ்பின்னரால என்ன பண்ணுது, நேரா நிக்க முடியுது, அதே மாதிரி நல்லா சுழல முடியுது. ஆனா செகண்ட் ஒன் என்ன ஆகுது, தட் இஸ் நாட் கேஸ் வித் த செகண்ட் ஸ்பின்னர். ஆனா செகண்ட் ஸ்பின்னர்ல என்ன இருக்கு, சென்டர்ல இல்ல, அந்த ஹோல் எங்க இருக்கு, கொஞ்சம் பொசிஷன் மாறி இருக்கிறதால அதால சுழல முடியல. Do you know அப்படின்ற டாபிக்ல a சர்க்கா ஸ்பின்னிங் வீல். ஸ்பின்னிங் வீல்னா சுழலக்கூடிய என்னது, சக்கரம், சுழலும் சக்கரம், அதுதான் என்னன்னு சொல்லுவோம், சர்க்கான்னு சொல்லுவோம். இஸ் யூஸ்டு டு ட்விஸ்ட் காட்டன் ஃபைபர் இன்டு த்ரெட். ஓகே, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அந்த சுழலும் சக்கரம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது காட்டன் ஃபைபரை த்ரெட்டா மாத்துறது. ஃபைபர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு இழைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நூல் இழை, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், காட்டன் ஃபைபர்னு சொல்லுவோம். அது த்ரெட் அப்படின்னு சொல்லும் போது ஓகே நிறைய இழைகள் சேர்ந்ததுதான் த்ரெட்னு சொல்லுவோம். அப்ப அந்த நூல் இழைய த்ரெட்டா மாத்துறது தான் என்னது, அந்த சர்க்கா யூஸ் பண்றது, ஸ்பின்னிங் வீல். இட் ஹாஸ் எ லார்ஜர் வீல் தட் ஸ்பின்ஸ் when turned by hand. ஓகே, அது எப்படி பண்ணது, பெரிய அந்த பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், நல்லா பெருசா இருக்கும். ஓகே, அது என்ன பண்றோம், கையில வச்சு நம்ம சுழலணும். மகாத்மா காந்தி used the charka to make handmade clothes. மகாத்மா காந்தி என்ன பண்ணாரு, ஓகே அவரோட துணிகளை எது மூலமா, இந்த இழைகளை தயாரிப்பதற்காக, ஓகே அந்த இழைகளை வச்சு அந்த த்ரெட் நூற்பதற்காக என்ன பண்ணாரு, மகாத்மா காந்தி யூஸ் பண்ணதுதான் எது, இந்த ஸ்பின்னிங் வீல், தட் இஸ் சர்க்கா. When the third spinner a square cord is spun. அதே மாதிரி third spinner பார்த்தோம்லையா, ஸ்கொயர்ல சென்டர்ல ஹோல் இருக்கு. It spun, it appears circular while spinning. ஓகே, அது என்ன ஆகுது, அது சுழலுது. ஆனா அது சுழலும் போது என்ன இருக்கு, அதோட ஷேப் சர்க்குலரா மாறுது. ஆனா நம்மளுக்கு இருக்கிறது என்ன இருக்கு, ஸ்கொயர். ஓகே, சதுரமா இருக்கிறது. சுழலும் போது என்னவா மாறுது, தட் இஸ் சர்க்குலரா தெரியுது நம்மளுக்கு. What other shapes can you try? வேற என்ன ஷேப்ஸ் நீ ட்ரை பண்ண. Make spinners use different shapes of cards pieces, spin them and observe what happens. Different shapes வச்சு நீ
என்ன பண்ணும், ஓகே அதை சுழல விட்டு அதை நீங்க கவனிங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம், இப்ப ட்ரையாங்குலர் ஸ்பின்னர்ஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணலாம், ரெக்டாங்குலர் ஸ்பின்னர்ஸ் கூட போடலாம். ஓகே, ட்ரையாங்குலர் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ரெக்டாங்குலர் ஸ்பின்னர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், சென்டர்ல ஒரு ஹோல் போட்டு ஒரு டூத் பீக்கை வச்சு சுழல வச்சோம்னா என்ன ஆகும், இட் அப்பியர்ஸ் டு பி சர்க்குலர். அதோட ஷேப் வந்து சர்க்குலர் தான் இருக்கும். இங்க ஸ்கொயர் இல்ல ட்ரையாங்குலர் இருந்தா கூட ஆனா சுத்தும் போது அது என்ன ஆகும், சுழலும் போது அது சர்க்குலா இருக்கிறத பார்க்கலாம். What other changes can you make it to your spinner? ஓகே, வேற எந்த சேஞ்சஸ் உன்னோட சுழலக்கூடிய பொருட்கள், ஸ்பின்னர்னா சுழலக்கூடிய பொருட்களை தான் ஸ்பின்னர் சொல்லுவோம். வேற எந்த சேஞ்சஸ் நீ பார்க்கலாம். Can you color it? உன்னால கலர் கொடுக்க முடியுமா? How many different ways can you color it? எந்த மாதிரி வெவ்வேறு விதங்கள்ல நீங்க கலர் கொடுக்க முடியும். இங்க பிக்சர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் பிக்சர்ல 2 கலர் இருக்கு, செகண்ட் பிக்சர்ல 2 கலர், தேர்ட் பிக்சர்ல 2 கலர், ஃபோர்த் பிக்சர்ல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். How many different ways can you color it? எந்த மாதிரி டிஃபரெண்ட் விதத்துல அத கலர் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. Some ways are shown in the figure. இங்க பிக்சர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, ஓகே, 2 கலர் இருக்கு, ஒன்னு விட்டு ஒன்னு ஒரு கலர் கொடுத்திருக்காங்க. நாலாவதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, எல்லாமே வேற வேற கலரா இருக்கு. Some ways are shown in the figure. Color the spinners in different ways. ஓகே, வெவ்வேறு விதத்துல அதை என்ன பண்ணலாம், கலர் பண்ணலாம். Spin them and observe what happens. இத சுழல விட்டு என்ன பண்ற, கவனி, என்ன நடக்குதுன்றத கவனி. அப்ப what happens to the colors on the spinning when it is pointed with the different colors and the spun. Okay, what happens to the colors of the spinner when it's painted with the different colors and the spun. சுழலும் போது ஓகே, வெவ்வேறு கலர்ஸ் கொடுத்திருக்கோம் இல்லையா, அதை சுழல விட்டு பார்க்கும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி தெரியுது. அப்ப சுழலும் போது என்ன ஆகும்னா எல்லா கலர்ஸும் மிக்ஸ் ஆகி ஒரே ஒரு கலரா தான் தெரியும். தட் இட் அப்பியர்ஸ் டு பி ஒயிட் கலரா தான் தெரியும் ஒரு பொருள் சுத்தும் போது. ஏன்னா எல்லா கலர்ஸும் மிக்ஸ் ஆகி இருக்கும் போது என்ன கலரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒயிட் கலரை நம்ம பார்க்கலாம். Many things around us spin. நம்மள சுத்தி நிறைய பொருட்கள் சுத்துது. எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்றோம், that is a ceiling fans and potter's wheel. Okay, that what other things have you observed spinning? வேற எந்த பொருட்கள் சுழலத பாக்குறோம், நம்மள சுத்தி நிறைய பொருளை பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சீலிங் ஃபேன்ஸ் பாக்குறோம், நம்ம வீட்லயே பாக்குறோம், ஃபேன் பாக்குறோம். அதே மாதிரி potter's wheel அப்படின்னு நம்ம பொருட்களை தூக்கிட்டு போறாங்க இல்லையா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அதோட வீல் ட்ராலிஸ்ல எல்லாம் என்ன இருக்கும், ஓகே, அதுல இருக்கிற வீல்ஸ் எல்லாமே நான் சுழல்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப what other things have you observed spinning? வேற எந்தெந்த பொருட்கள்லாம் நம்ம சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம், பேங்கிள் சொல்லலாம். அதே மாதிரி நம்மளோட டாய் கார்ஸோட வீல் சொல்லலாம், நெக்ஸ்ட் குளோப் சொல்லலாம், நெக்ஸ்ட் காயின் சொல்லலாம். இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம், இதெல்லாம் நம்மளை சுற்றியுள்ள பொருட்கள் சுழல்வதை நம்ம டெய்லி நம்ம பார்க்கலாம். Next, do you know அப்படின்ற டாபிக்ல spinning tops have been used in India for thousands of years. Okay, spinning tops அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, பம்பரம். ஓகே, 100 ஆண்டு காலமாக நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்தியாவில நம்ம விளையாட்டுக்காக யூஸ் பண்றது எது, இந்த பம்பரங்கள். Clay was used in earlier times to make these tops. First என்ன யூஸ் பண்ணாங்கன்னா clay யூஸ் பண்ணி களிமண்ணை வச்சு இந்த பம்பரங்களை செஞ்சாங்க. Clay was used in earlier times to make these tops. Next என்ன பண்ணாங்கன்னா லட்டு அப்படின்னா is one of the popular Indian tops which is commonly made of wood. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளேவை வச்சு என்ன பண்ணாங்க, பம்பரங்கள், சுழலும் பம்பரங்களை குழந்தைங்க விளையாடுறதுக்காக கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கிளே உடைஞ்சு போகுதுன்றதுக்காக எதை வச்சு பண்ணாங்க, மரத்தாலான பம்பரங்களை குழந்தைகள் விளையாடுறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், லட்டு இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் இந்தியன் டாப்ஸ் which is commonly made of wood. Floating and sinking. Floating அப்படின்னா மிதத்தல், sinking அப்படின்னா மூழ்குதல், மிதத்தல் மற்றும் மூழ்குதல். It started raining outside. Meera and Dhuru ran out of the house and started splashing water on each other. Rain stopped after some time. It started raining outside. வெளியில மழை பெஞ்சிட்டு இருந்தது. மீராவும் துருவும் வெளியில ஓடி வராங்க, வீட்டை விட்டு வெளியில ஓட வராங்க. And started splashing water. தண்ணியை தெளிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. Rain stopped after some time. கொஞ்ச நேரம் பொறுத்து மழை நின்னுடுச்சு. துரு சொல்றான், let us make paper boats. It would be fun. ஓகே, என்ன சொல்றேன், நம்ம வந்து பேப்பர் போட் காகிதத்தாலான கப்பல் செய்யலாமா, காகிதத்தாலான படகு செய்யலாமா, இட் வுட் பி வெரி ஃபன். இது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும், அதே சமயத்துல வேடிக்கையா இருக்கும் அப்படின்னு சொன்னா உடனே மீரா சொல்றா, லெட் மீ பிரிங் சம் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ். எனக்கு என்ன தேவை, கொஞ்சம் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் இதுக்காக தேவைப்படுது. They made paper boats and then placed them in water puddle formed by the rain. உடனே என்ன பண்ணாங்க, அவங்க சில பேப்பர் போட் செஞ்சாங்க, காகிதத்தாலான படகு செஞ்சாங்க. செஞ்சு என்ன பண்ணாங்க, ஓகே, அதை கொண்டு போயிட்டு தண்ணி அங்கங்க தேங்கி இருக்கு இல்லையா, படுல் அப்படின்னா அங்கங்க தண்ணி தேங்கி இருக்கிற வாட்டர்ல கொண்டு போய் வச்சாங்க. Okay, while playing they noticed that some paper boats floated properly on the water while others flipped. Okay, அவங்க விளையாடி கொண்டிருக்கும் போது என்னாச்சு, சில பேப்பர் போட் அழகா நேரா போயிட்டே இருந்தது. ஓகே, நல்லா ஃப்ளோட், ஓகே, தண்ணியில நல்லா மிதந்துட்டு இருந்தது. ஓகே, பட் சிலது என்ன ஆயிடுச்சுன்னா flipped அப்படின்னா கவிழ்ந்து போச்சு. You can try this
out at home. Okay, நீங்க கூட என்ன பண்ணலாம், இத வீட்ல ட்ரை பண்ணலாம். Make a paper boat and float it in a bowl. Okay, வெளியில மழை தண்ணி இதுக்காக தேவையில்லை, ஒரு பேப்பர் போட் செஞ்சுட்டு ஓகே ஒரு பவுல்ல என்ன பண்ணிடணும், தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள வைக்கலாம். Make a paper boat and float it in a bowl. Okay, தண்ணிக்குள்ள மிதக்க வைக்கலாம். Observe whether your boat floats properly like in picture 1 or flips like in picture 2. Okay, இத நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களோட போட் வந்து ஓகே நல்லா மிதந்துட்டு இருக்கா, இதுல பிக்சர் 1, இங்க பிக்சர் 1 இருக்கு, ஓகே நல்லா மிதந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். இங்க பிக்சர் 2ல என்ன ஆயிடுச்சு, இது கவிழ்ந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் பிக்சர் 2ல. அப்ப உன்னோட போட் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிற மாதிரி நல்லா மிதந்துட்டு இருக்கா, இல்ல செகண்ட் பிக்சர்ல இருக்கிற மாதிரி கவிழ்ந்துடுச்சா? Let us explore floating and sinking activities with Meera and Dhuru. இதே மாதிரி மீரா துரு பண்ண மாதிரி நம்ம கூட என்ன பண்ணலாம், மிதத்தல் மற்றும் மூழ்கி ஆக்டிவிட்டிஸ் நம்மளும் மீரா அண்ட் துரு மாதிரி பண்ணி பார்க்கலாம். Activity 3 ல collect objects such as leaf, an iron nail, an empty bowl that is a katori, a plastic bottle with a lid, piece of stone, aluminium foil and other things of your choice. Okay, collect objects, சில பொருட்களை சேகரி. இது leaf அப்படின்னா இலைகள் சொல்லும், iron nail அப்படின்னா இரும்பு ஆணி. ஓகே, அதே மாதிரி empty bowl, ஓகே ஒரு எம்டியான ஒரு பவுல். ஓகே, plastic bottle with a lid, ஓகே empty plastic bottle with a lid, pieces of stone கொஞ்சம் கல்லு, aluminium foil கொஞ்சம். ஓகே, aluminium foilன்றது ஒண்ணும் கிடையாது, இப்ப நம்ம கடைக்கெல்லாம் போனோம்னா சில சப்பாத்தி எல்லாம் ரேப் பண்ணி தருவாங்களே, அதுதான் அலுமினியம் ஃபாயில். அண்ட் அதர் திங்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ், வேற சில பொருட்களை உங்களுக்கு பிடிச்ச சில பொருட்களையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். fill a bucket with water, ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டு அதுல தண்ணி நிரப்பி வைக்கிறோம். before dropping the things listed in the table, guess whether the things will float or sink. ஓகே, அத போடுறதுக்கு முன்னாடி, தண்ணிக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி நீயாவே யூகி எந்தெந்த பொருட்கள்லாம் மிதக்கும், எந்தெந்த பொருட்கள்லாம் மூழ்கும் அப்படின்ட்டு. you may try other things too. இதை வச்சு நீங்க வேறு சில பொருட்களை வச்சு முயற்சி பண்ணலாம். then observe what happens when it's actually dropped in water. அதுக்கப்புறம் நீங்க கவனிங்க எதெல்லாம் வந்து தண்ணிக்குள்ள போடும்போது மிதக்குது, மிதத்தா அது என்னன்னு சொல்ல நம்ம எஃப்னு எழுதணும், மூழ்குனா அது என்னன்னு சொல்லணும், சிங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ், அப்ப எஸ் எழுதணும். you can write F for objects that float and S for objects that sink. ஓகே, இங்க சில பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. லீஃப் இருக்கு, அதே மாதிரி என்ன இருக்கு, தட் இஸ் பென்சில் இருக்கு, பேப்பர் இருக்கு, ஸ்டோன்ஸ் இருக்கு, எக் இருக்கு, ஒரு பவுல் இருக்கு. ஓகே, ஒரு பவுல் இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, அயன் நெயில் இருக்கு. ஓகே, அயன் நெயில் இருக்கு. அதே மாதிரி சில பேப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுதான் அலுமினியம் ஃபாயில், இதுதான் அலுமினியம் ஃபாயில் சொல்லுவோம். அதே மாதிரி வேறு சில பேப்பர்ஸும் இருக்கு. ஓகே, அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வித் லிட்டோட இருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சு இந்த பொருட்கள்லாம் ஒவ்வொன்னா தண்ணிக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி நம்ம யூகம் பண்ணணும், இது மிதக்குமா இல்ல மூழ்குமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணியில போட்ட பிறகு அதை நம்ம அப்சர்வ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இதுதான் டேபுலர் காலம், தட் இஸ் பிஃபோர் டிராப்பிங், ஆஃப்டர் டிராப்பிங். ஓகே, தண்ணியில போடுறதுக்கு முன்னாடி, தண்ணியில போட்ட பிறகு. ஓகே, ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் யுவர் கஸ்? ஓகே, உன்னோட கஸ் என்ன? ஓகே, உன்னோட அனுமானம் என்ன? நீ எதை பத்தி என்ன நினைக்கிற? வாட் டு யூ திங்க் சோ? இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன் ஆஃப்டர் டிராப்பிங்? தண்ணியில போட்ட பிறகு நீ என்ன கவனிச்ச? வாட் குட் பி த ரீசன்? அதோட காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லீஃப் என்ன ஆகும்? வாட் இஸ் யுவர் கஸ்? லீஃப் என்ன ஆகும்? தண்ணியில போடுறதுக்கு முன்னாடியே நான் நினைக்கிறேன் லீஃப் பெரும்பாலும் மிதக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, பிஃபோர் டிராப்பிங் வாட் இஸ் யுவர் கஸ்? ஓகே, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு பார்க்கும்போது கணிப்பு, உன்னோட கணிப்பு என்னன்னா அது ஃப்ளோட் ஆகும். பிகாஸ் வாட் டு யூ திங்க் சோ? ஏன் அதை நினைக்கிற அப்படின்னா இட் இஸ் லைட். நெக்ஸ்ட் அயன் நெயில் ஆர் பின் போடுறேன், அது என்ன ஆகுது, சிங்க் ஆகுது. பிகாஸ் என்ன நான் நினைக்கிறேன், இட் இஸ் ஹெவி. நெக்ஸ்ட் எம்டி ஸ்டீல் பவுல், நான் என்ன கணிக்கிறேன்னா ஃப்ளோட் ஆகும். பிகாஸ் இட் இஸ் ஹாலோ வித் ஏர். ஓகே, அது என்ன இருக்கு, எம்டியா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, ஏரோ இருக்கு, உள்ளுக்குள்ள ஏர் இருக்கு. நெக்ஸ்ட் பீஸ் ஆஃப் ஸ்டோன் அப்படின்னு பண்ணும்போது சிங்க் ஆகும். பிகாஸ் இட் இஸ் ஹெவி. நெக்ஸ்ட் எம்டி பாட்டில் வித் க்ளோஸ்ட் லிட் ஃப்ளோட் ஆகும். பிகாஸ் அதுக்குள்ள என்ன இருக்கு, ஏர் இருக்கு. ஓகே, எம்டியா இருக்கு, ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு, எம்டியா இருக்கிற எல்லா பொருளுக்குள்ள என்ன இருக்கு, ஏர் இருக்கு. பாட்டில் ஃபுல் ஆஃப் வாட்டர் வித் க்ளோஸ்ட் லிட். ஓகே, பாட்டில் ஃபுல் ஆஃப் வாட்டர். ஓகே, தண்ணியோட இருக்கிற பாட்டில நான் போடுறேன். இது என்ன ஆகும், சிங்க் ஆகும். வித் க்ளோஸ்ட் லிட் இது என்ன ஆகும், சிங்க் ஆகும். பிகாஸ் இட் இஸ் சொல்றோம் நம்ம ஹெவி அப்படின்னு. இந்த பிஃபோர் டிராப்பிங் இதெல்லாம் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஆஃப்டர் டிராப்பிங் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன்? அப்ப தண்ணியில போட்ட பிறகு லீஃப் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃப்ளோட் ஆச்சு. பிகாஸ் இது என்னன்னு சொல்லுவோம், லைட். நெக்ஸ்ட் அயன் நெயில் இரும்பாணி என்ன ஆயிடுச்சு, சிங்க் ஆயிடுச்சு. பிகாஸ் இட் இஸ் என்னன்னு சொல்றோம், ஹெவி. நெக்ஸ்ட் எம்டி பாட்டில். ஓகே, எம்டி ஸ்டீல் பாட்டில் என்ன ஆகுது, சிங்க் ஆகுது. பிகாஸ் இட் இஸ் ஹாலோ அண்ட் கண்டைன்ஸ் ஏர். A piece of stone என்ன ஆகுது, சிங்க் ஆச்சு. இட் இஸ் ஹெவி. நெக்ஸ்ட் எம்டி பாட்டில் வித் க்ளோஸ்ட் லிட் ஃப்ளோட் ஆகுது. ஏர் மேக்ஸ் இட் ஃப்ளோட். நெக்ஸ்ட் பாட்டில் ஃபுல் ஆஃப் வாட்டர் வித் க்ளோஸ்ட் லிட் வரும்போது சிங்க் ஆகுது. பிகாஸ் இட் இஸ் ஹெவி filled with water. From this activity, it can be observed that some heavy objects like iron nails sink while lighter one
like leaves float. இந்த ஆக்டிவிட்டி மூலமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது that is heavy objects. Okay, some heavy objects, சில கனமான பொருட்கள் என்ன ஆகுது, தண்ணியில போட்ட உடனே மூழ்குது. அதே மாதிரி லேசான பொருட்கள் தண்ணியில போட்ட உடனே மிதக்குது. எது மாதிரி, இலைகள் மாதிரி. ஓகே, எது மூழ்குது, ஹெவியான கனமான பொருட்கள் எதுன்னு சொல்றோம், இரும்பு ஆணி, அது தண்ணியில போட்ட உடனே மூழ்குது. லைட்டரா லேசா இருக்கக்கூடிய இலைகள், இலை மாதிரி லேசா இருக்கக்கூடிய பொருட்கள் அது என்னவாகுது, மிதக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். Next, discuss அப்படின்ற டாபிக்ல did all the light objects float and all the heavy objects sink? Name the heavy objects that floated and lighter objects that sink. Okay, இப்ப did all the light objects float? Okay, இப்ப எல்லா லைட்டரான இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸும் float ஆகுதா, அதே மாதிரி எல்லா கனமான பொருட்களும் மூழ்குதா? Name the heavy objects that floated and the lighter objects that sink. மேல கொடுத்திருக்காங்க இல்லையா, எதெல்லாம் லைட்டர் ஆப்ஜெக்ட்ஸ், எதெல்லாம் ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் சிங்க் ஆகுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப எதெல்லாம் லைட்டர் ஆப்ஜெக்ட்ஸ், ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் மேல பிக்சர்ல இருக்கிறத பார்த்து நம்ம எதெல்லாம் வந்து இங்க மேல கொடுத்திருக்காங்க இல்லையா, எதெல்லாம் அப்ப நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எதெல்லாம் லைட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லும்போது லீஃப் எழுதலாம், எம்டி ஸ்டீல் பவுல் எழுதலாம், அதே மாதிரி எம்டி பாட்டில் வித் க்ளோஸ்ட் லிட் எழுதலாம். இதெல்லாம் என்ன ஆகுது, தட் இஸ் லைட் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ளோட் ஆகுது. எது சிங்க் ஆகுதுன்னு பார்க்கும்போது அயன் நெயில் சிங்க் ஆகுது, பீஸ் ஆஃப் ஸ்டோன் சிங்க் ஆகுது, அதே மாதிரி பாட்டில் ஃபுல் ஆஃப் வாட்டர் வித் க்ளோஸ்ட் லிட் என்ன ஆகுது, சிங்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். இதோட நேம் எல்லாம் கீழே எழுத சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட், நேம் த ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் that floated and lighter objects that sank. நெக்ஸ்ட், floating or sinking an object cannot be decided based on just on whether it's heavy or light. அதே மாதிரி ஒரு பொருள் மிதக்குதோ இல்ல மூழ்குதோ அது என்ன ஆகுது, எதை வச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. அது லைட்டா இருக்கோ இல்லைன்னா கனமா இருக்குதோ இதை வச்சு மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, டிசைட் பண்ண முடியாது. அப்ப வேற எதை வச்சு சொல்லலாம், இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஃபேக்டர்ஸ். வேறு சில காரணிகளும் உண்டு. ஓகே, அது லைட்டா ஹெவியால மட்டுமே அது என்ன ஆகாது, மிதக்கும் இல்ல மூழ்கும் கிடையாது. வேறு சில காரணிகளும் அதற்கு இருக்கு. அப்ப எதன்றதை நம்ம பார்க்கலாம். இப்ப ஆக்டிவிட்டி 4ல let us find out whether shape plays a role in floating and sinking. Okay, let us find out, நம்ம கண்டுபிடிப்போம். எதுனா சில வடிவங்கள் என்ன பண்ணும், ஓகே ஒரு பொருள் மிதக்குதா இல்ல மூழ்குதா அப்படின்றது சில வடிவங்களும் காரணமா இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிறோம். அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிறோம். do they float or sink in water அப்படின்னு கொடுப்போம். அது மிதக்குதா மூழ்குதான்னு கொடுத்துருக்காங்க. before dropping, after dropping, what is your guess? next, what do you think? so நீ ஏன் அப்படி நினைக்கிற? after dropping, தண்ணில போட்ட பிறகு what is your observation? உன்னோட observation what could be the reason? அதோட ரீசன் என்ன? இப்ப ஃபர்ஸ்ட் அலுமினியம் ஃபாயில் என்னவா இருக்கு, when spread out, ஒரு தகரான ஒரு ஷீட்டை எடுத்து தண்ணிக்குள்ள போடுறோம். அப்ப இது என்ன ஆகும், float ஆகும். because என்ன ஆகுது, it traps air. air என்ன பண்ணுது, ஓகே trap பண்ணி வச்சுக்கிறதால. next, it pressed, that is the aluminum foil when pressed tightly into a ball. அதை நான் என்ன பண்றேன், கசக்கி அது ஒரு பால் ஷேப்புக்கு கொண்டு வரேன். அப்ப அதுக்குள்ள என்ன கிடையாது, ஏர் கிடையாது. அப்ப அதை தண்ணியில போட்டா என்ன ஆகும், சிங்க் ஆகும். because shapes become, அதோட ஷேப் என்னவாயிடுது, ஹெவி ஆயிடுது. நெக்ஸ்ட், in a cup like shape, அதே அலுமினியம் ஃபாயில ஒரு கப் மாதிரி பண்ணி போறேன், இது float ஆகுது because it traps air. next, after dropping, okay தண்ணிக்குள்ள போட்ட பிறகு what is your observation? okay aluminum foil when spread out என்ன ஆகுது, float ஆகுது because என்ன the reason, trapped air helps it float. next, pressed tightly into a ball என்ன ஆகுது, sink ஆகுது, no trapped air. next, in a cup like shape after dropping float ஆகுது because it traps air அப்படின்னு எழுதலாம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, by changing the shape we can make an object float or sink. இதுல இருந்து சில பொருட்களோட வடிவத்தை மாற்றுவதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அது float ஆகுதா சிங்க் ஆகுதா அப்படின்றத பத்தி நம்ம மாத்தலாம். when aluminum foil was spread out or made in the shape of a cup, it floated. okay, இந்த அலுமினியம் foil என்ன பண்ணலாம், ஸ்ப்ரெட் பண்ணி அதை கப் மாதிரி மாத்தும் போது அது என்ன ஆகுது, மிதக்குது. however when it was made into a ball, அதே நான் டைட் ஆக்கி ஒரு பாலா ஆகும் போது அது என்ன ஆகுது, அது தண்ணிக்குள்ள போறத பாக்குறேன், மூழ்கிறத பாக்குறேன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 5ல let us create some boat. ஓகே, சில போட்டை நீங்களாவே பண்ணுங்கன்னு கொடுத்திருக்காங்க. that is collect some paper, cardboard boxes, ice cream, sticks, clay, adhesive tape. இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்திருக்காங்க. create groups of 3 to 4 students. ஓகே, நீங்க என்ன பண்ணணும், 3 இல்ல 4 குழுக்களா ஸ்டூடெண்ட்ஸ் பிரிஞ்சிடணும். think of how you can make a boat using some of the materials that you have. ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத பத்தி நீங்க உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு எந்த மாதிரி போட் செய்ய போறீங்க அதை வச்சு draw a picture. அதுக்கு அடுத்து prepare a boat. ஓகே, பிக்சரை வரைஞ்சி அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ண, ஒரு போட்டை செய்யணும். try to ensure that your boat is different from boats made by other groups. try to ensure that your boat, உங்களோட போட் வந்து மத்தவங்களோட போட்டோட என்ன இருக்கும், டிஃபரெண்டா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்க கூடாது. organize an exhibition of boats in the class. ஓகே, நீங்க செஞ்ச ஒரு 4-5 குரூப் செஞ்சிருக்கீங்க இல்லையா, அது என்ன பண்றோம், கிளாஸ் ரூமுக்குள்ள ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கலாம். following are some different types of boats which can be made. ஓகே, கீழே கொடுத்திருக்காங்க different types of
that is boat. First, a boat made with ice cream sticks. இந்த போட் வந்து எதால ஆனது அப்படின்னு பார்க்கும்போது மூணு விதமான பிக்சர்ஸ் இருக்கு. ஒன் இஸ் எ போட் மேட் வித் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு என்ன பண்ணிருக்காங்க, போட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன் எ போட் மேட் ஆஃப் எ கோகனட் ஷெல். ஓகே, கோகனட் ஷெல் வச்சு ஒரு படகு பண்ணிருக்காங்க. மூணாவது போட்ஸ் மேட் யூசிங் வால்நட் ஷெல். ஓகே, வால்நட் ஷெல் இருக்கு இல்லையா, வால்நட் நம்ம நட்ஸ் பார்த்திருக்கோம், அதுக்குள்ள இந்த இது எடுத்துட்ட பிறகு அதுக்குள்ள நட் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்ன பண்றாங்க, ஷெல் போட் பண்ணிருக்காங்க. அப்ப மூணு விதமான போட் இங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இதை வச்சு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பார்ப்போம். Compare your boats with other boats. ஓகே, உன்னோட போட்டையும் அடுத்த ரெண்டு குரூப், அடுத்த 4 குரூப், இப்ப 4 குரூப் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட போட்டையும் மீதி இருக்கிற மூணு ஸ்டூடெண்ட்ஸோட போட்டை வச்சு கம்பேர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஐஸ்கிரீம் போட் பண்ணிருக்கேன். அதுல ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் போட். ஓகே, உன்னோட போட்டோட ஸ்ட்ரென்த் என்ன, அட்வான்டேஜ் உன்னோட போட் எதை வச்சு இருக்கு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சேலஞ்சஸ் ஆஃப் யுவர் போட், உன்னோட போட் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் இன்னும் எப்படி எல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட போட் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரென்த்னா பிளஸ், சேலஞ்சஸ்னா என்ன இருக்கும், சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் லைட் வெயிட், சோ இட் ஃப்ளோட்ஸ் ஈஸிலி. இது லைட் வெயிட்டா இருக்கிறதால இது என்ன ஆகுது, ஈஸியா தண்ணிக்குள்ள மிதந்துட்டு போகுது. நெக்ஸ்ட் மேட் இன் டிஃபரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸ். இது என்ன பண்ணலாம், டிஃபரெண்ட் சைஸ்லயும் டிஃபரெண்ட் ஷேப்ஸ்லயும் உருவாக்கலாம். சேலஞ்சஸ் ஆஃப் யுவர் போட். ஓகே, உன்னோட போட்டோட சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் அப்சர்வ் வாட்டர் அண்ட் பிகம் வீக். ஐஸ்கிரீம் ஸ்டிக் என்ன தண்ணியில ஊறி அது என்ன ஆயிடும், வீக் ஆயிடும். மேட் இன் அதே மாதிரி கேனாட் கேரி ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ். அதனால என்ன பண்ண முடியாது, ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, கொஞ்சம் சின்ன பொருளை கூட அதெல்லாம் கேரி பண்ணிட்டு போக முடியாது. இதே மாதிரி வால்நட் ஷெல் வச்சு பண்ணிருக்காங்களே, அப்படியே கோகனட் ஷெல் வச்சு பண்ணிருக்காங்களே, அப்ப அதே மாதிரி அதோட ஸ்ட்ரென்த், அதோட சேலஞ்சஸ் எழுதணும். சம் போட்ஸ் மைட் பி ஸ்ட்ராங் அண்ட் டிஃபிகல்ட் டு பிரேக் வைல் அதர்ஸ் மைட் பிரேக் ஈஸிலி. சில போட் என்ன இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், இட் இஸ் டிஃபிகல்ட் டு பிரேக். இப்ப கோகனட் ஷெல்னு பார்க்கும்போது என்ன ஆகும், இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் டிஃபிகல்ட் டு பிரேக். நெக்ஸ்ட் வைல் அதர்ஸ் மைட் பிரேக் ஈஸிலி. சில போட் என்ன ஆயிடுது, ஈஸியா பிரேக் பண்ண முடியும். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ல பண்ணது ஈஸியா பிரேக் ஆயிடும். சம் மைட் டிப் ஓவர் ஈஸிலி வைல் அதர்ஸ் மேக் இட் பெட்டர் பேலன்ஸ். சிலது பேலன்ஸா இருக்கும். ஓகே, திங்க் அபவுட் ஹவ் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் போட். அப்ப உன்னோட போட்டை எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசி. Next, let us reflect about the topic la inquire about something. Okay, when Ravi spins a spinner, he notices that it slows down and eventually stops. He is curious about this and asks teacher some questions. List at least 2 questions that he could ask. When Ravi spins a spinner, Ravi என்ன பண்றான், ஒரு ஸ்பின்னர் எடுத்துக்கிறான், சுழலக்கூடிய பொருளை வச்சு சுழற்றுறான். சுழலும் போது அவன் நோட்டீஸ் பண்றான், அது என்ன ஆகுது, ஸ்லோ டவுன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாகி அது என்ன ஆயிடுச்சு, நின்னுடுச்சு. Inquire about something. When Ravi spins a spinner, he notices that it slows down and eventually stops. He is curious about this and asks teacher some questions. List at least 2 questions that he could ask. Okay, Ravi வந்து ஒரு ஸ்பின்னர் வச்சு ஸ்பின் பண்ணிட்டு இருக்கான். ஸ்பின்னர்னா சுழலக்கூடிய பொருள் வச்சு சுழல வச்சிட்டு இருக்கான். அவன் உடனே நோட்டீஸ் பண்றான், உடனே என்ன ஆயிடுது, அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி கடைசியா என்ன ஆயிடுச்சு, நின்னுடுச்சு. அப்ப அவனுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது, ஏன் வந்து இது நின்னுடுச்சு அப்படின்றத பத்தி அவங்க டீச்சர் கிட்ட அவன் கேட்கணும். அப்ப லிஸ்ட் அட்லீஸ்ட் 2 questions that he could ask. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவன் டீச்சர் கிட்ட கேட்டிருப்பான். Why does the spinner slows down and stops after some time? ஏன் இந்த ஸ்பின்னர் ஸ்லோ டவுன் ஆகி கொஞ்ச நேரத்துல நின்னுடுது. நெக்ஸ்ட், why the spinner loses its speed. ஏன் இந்த ஸ்பின்னர் வந்து அதோட ஸ்பீடு குறைஞ்சது அப்படின்ற 2 கொஸ்டின்ஸ் எழுதலாம். நெக்ஸ்ட், figure it out அப்படின்ற டாபிக்ல the following figure is bending towards the side A. What should be to balance it? The following figure is bending towards the side A. ஓகே, இந்த பிக்சர் கீழே பிக்சர் கொடுத்திருக்காங்க. அந்த பிக்சர்ல என்னன்னா அதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது A சைட்ல என்ன இருக்கு. ஓகே, A சைட்ல மொத்தமா 2 பிக்சர் இருக்கு. A சைட்ல 2 தொங்க விட்டுருக்கும், அதே மாதிரி சென்டர்ல 1 தொங்கிட்டு இருக்கு, இந்த சைட்ல ஒண்ணுமே இல்ல. அப்ப A சைடு நோக்கி என்ன ஆகுது, bending towards. Okay, the following figure is bending towards the side A. side A நோக்கி என்ன ஆகுது, கீழே சாஞ்சிருக்கு. What should be done to balance it? இத நேரா நிக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, remove the weight on side A. ஓகே, இந்த A சைடுல இருந்து ஒரு பொருளை என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஓகே, அதர்வைஸ் side A add the weight or shift the weight to side B. இந்த பக்கம் என்ன பண்ணணும், B ல கொண்டு போயிட்டு ஒரு பொருளை ஷிஃப்ட் பண்ணணும், A ல இருந்து ஷிஃப்ட் பண்ணணும். அதர்வைஸ் எதையோ ஒன்று ஆட் பண்ணோம்னா என்ன ஆயிடும், இது பேலன்ஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு இல்லையா, இங்க இருக்கிற பொருளை கொண்டு போயிட்டு இங்க நம்ம பண்ணிட்டோம்னா, ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும், இது பேலன்ஸ் ஆயிடும் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Next, how would you make a floating object sink and sinking object flow? Okay, how would you make a floating object sink? இப்ப என்ன பண்ணணும், ஒரு பொருள் மிதந்துட்டு இருக்கிற பொருளை மூழ்க வைக்கணும்னா, அதே மாதிரி மூழ்கிட்டு இருக்கிற பொருளை மிதக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. Add some extra weight to the floating object so that it will become heavy and sink. இப்ப float மிதந்துட்டு இருக்கிற பொருளை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வெயிட் போட்டோம்னா அது என்ன ஆயிடும், ஹெவி ஆயிடும், அப்ப அது மூழ்கிடும். அதே மாதிரி மூழ்கிட்டு இருக்கிற பொருள், remove weight from the sinking object. மூழ்கிட்டு இருக்கிற பொருள் வந்து கொஞ்சம் பொருளை எடுத்துட்டோம்னா, வெயிட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா
so it traps air in அதுக்குள்ள காத்து போய் அது என்ன ஆயிடும் மிதக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் do an activity அப்படின்ற டாபிக்ல classify the objects below based on whether they float or sink in water. சில பொருட்கள் கொடுத்திருக்காங்க, அது என்ன பண்ணுவோம், நம்ம மிதக்குமா இல்ல மூழ்குமா தண்ணிக்குள்ள அப்படின்றத பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. wax, marble, thermocol, candle, coin, cork, leaf, eraser, spoon, ice cube, potato, tomato, pumpkin, lemon. அப்ப things that float அப்படின்னு வரும்போது wax, thermocol, cork, leaf, ice cube, pumpkin. things that sink அப்படின்ற டாபிக்ல marble, candle, coin, eraser, spoon, potato, tomato, lemon அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். That's all, the lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.